அம்மா இந்த வாழைப்பழத்தை வச்சு என்னம்மா பண்ண போறீங்க? இந்த வாழைப்பழம் வச்சு கார்த்திகை தீபத்துக்கு அப்பம் தான் பண்ண போறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்க ரேஷன் அரிசியை வச்சு சாஃப்டா சூப்பரா பண்ணிடலாம். ஒரு கப் அளவு பச்சரிசி இதை நல்லா கழுவிட்டு 1லேருந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஊறினதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு 2 ஏலக்காய் 2 வாழைப்பழம் வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கணும். 1/4 கப் அளவு தேங்காய் துருவல், அரிசி எந்த கப்பில் இருந்தீங்களோ அதுலேயே வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க. ஸ்வீட்டு கம்மியாக வேணும்னா 3/4 கப்பு வெல்லம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அடுப்பில் வச்சு கரைச்சி இந்த அரிசியில் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக உப்பு, பேக்கிங் சோடா சேர்த்து இதை நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ஒரே அடியாக வெல்லம் தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் பதம். எண்ணெய் காஞ்சது நல்லா கரண்டியில் பொறுமையாக இப்படி ஊற்றி விட்டிங்கன்னா புசு புசுன்னு நமக்கு அப்பம் வந்து ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுமே எடுத்துருங்க. உங்களுக்கு எண்ணெயில் டைரெக்டாக ஊற்ற வரலன்னா இந்த மாதிரி பணியார கல்லுலையும் ஊற்றிட்டு பொறுமையாக திருப்பினீங்கன்னா அதுவும் சூப்பராக தான் வரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.